ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட 3rd எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப சிடுமூஞ்சாக இருக்கிற ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே இருந்திருக்கும். அது எப்படின்னா, நம்ம ஹீரோயின் சாப்பிடும் போதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் கியூவும் வந்து அந்த ப்ளே கிரவுண்டில் போயிட்டு பேஸ்கெட் பால் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ப்ளே கிரவுண்ட் வந்து நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ கியூ வந்து நம்ம ஹீரோ பார்த்து, இப்போலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கியே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ பதிலே சொல்ல மாட்டாரு, ரொம்ப விளையாடவும் மாட்டாரு. சரியா? அப்போ கியூ ஒன்று, ஏன் அது ஜூ ஷான்ஷன் தானே அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கை காட்டி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரே ஆர்வமாயிடுது. டக்குன்னு திரும்பி பார்த்து, எங்கே பார்த்து சொல்கிற அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருக்கவும் ரொம்ப தேட ஆரம்பிச்சிடுறாரா. அப்போ கியூ வந்து, இதை பிடிச்சவன் பாரு ஒன்று, எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு என்ன அந்த ஜூ மேலே எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, இப்போல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து அதை சமாளிக்கிறாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, நீ தேவையில்லாமல் பேசாத, நீயா சும்மா மண்டையில் எதனா போட்டு குழப்பிட்டு இருக்காத, நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன்ற மாதிரி சொல்லும்போது 2 பேருமே உட்காந்து டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அப்போ கூட கியூ விடவே மாட்டான். டேய், உண்மையை சொல்கிறா, நீ ஜூ பற்றி என்ன நினைக்கிற, உனக்கு ஜூ மேலே எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்கிட்ட நீ சொல்லு, ஏன் மறைக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ ஒன்னே கியூவை பார்த்து, என்கிட்ட இவ்வளோ கேட்குறியே, உனக்கு என்ன அவளை பிடிக்காதா என்ன, சுத்தமாக பிடிக்காது போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ கியூ ஒன்னே, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஜூ வந்து எனக்கு பிடிக்காத, நான் எப்பயாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்படிலாம் சொல்லலையே, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு பிடிக்கலன்னா நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்ல, அவளை நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கும் அவள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உனக்கு பிடிக்கல தானே, கன்ஃபார்ம் தானே, அப்புறம் வந்து மாற்றி சொல்லக்கூடாதுப்பா என்கிட்ட அப்படின்ற மாதிரி கியூ சொல்லும் போது இதை கேட்கும் போது லைட்டாக ஹீரோக்கு கடுப்பாகுது. இருந்தாலுமே வந்து சரி எதனா பண்ணி தொலை, என்கிட்ட வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கா, எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கோவமாக சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட கியூவும், அப்போ எனக்கு கவலையே இல்லை, நீ சொல்லிட்ட அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூம்மேட் இருப்பாள்ல, அதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவள் கூட போயிட்டு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா இங்கே ஒரு ஹோட்டலில். அப்போ அவளுக்கு வந்து டெய்லியும் அந்த போர்க்கு ஃபுட்டே வந்துட்டுருக்குன்ற மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கா. நைட் இந்த சாப்பாடு சாப்பிடும் போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஒரே சாப்பாடு திரும்ப திரும்ப சாப்பிடவும் நமக்கே போர் அடிச்சிடும்ல, அதே மாதிரி தான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. இதில் வேற ரொம்ப வெயிட் போடுறேன் வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி ஒரு பக்கம், உனக்கு மட்டும் எப்படி இத்தனை நாள் ஃபுட்டு தந்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஏதோ தப்பாக படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டில் போயிட்டு கண்ணாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு, என் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, இதில் பிம்பிள் வர ஃபேஸில் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு, இந்த நான்வெஜ்ஜாக சாப்பிட்றதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்கா. இன்றைக்கும் ஃபுட்டு வந்துருமோன்ற மாதிரி தான் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும், எப்பயுமே நான் தனியாக தானே போய் வாங்குவேன், நடுவில் 2 நாள் வராமல் இருந்தது, இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிச்சா, ஐயோ திரும்ப எதே சாப்பிடணுமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வெளியே போயிட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். லிண்டா, அது ஒன்றும் இல்லை, பாஸ் வந்து எனக்கு மேலே இருக்க அக்கறையில் தான் ஃபுட்டு கொடுத்து அனுப்புகிறாரு, அது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலுமே வந்து இனிமேல் இந்த ஃபுட்டு வேணான்னு சொன்னேன்ற மாதிரி பாஸ் கிட்ட நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிவிட, லிண்டாவும், இந்த ஃபுட்டெல்லாம் இப்படி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னதை நான் அப்படியே போய் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன், நான் எதுவும் மாற்றி சொல்ல மாட்டேன், கரெக்டாக சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனும், நீங்கள் சொன்னால் மட்டும் போதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லிண்டாவும் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜூ வந்து லஞ்ச் பாக்ஸ் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி லிண்டா கேட்கும்போது ஹீரோ ஒன்றே சிம்பிளா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், லஞ்ச் பாக்ஸ் வந்து அவளுக்கு டெய்லியும் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. லிண்டாவும் இதை கேட்டுக்கிட்டு, சரி பாஸ் அதெல்லாம் கரெக்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு கியூ வரான். கியூ வந்துட்டு ஹீரோ பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்க போல். அப்போது நடுவில் வந்து ஒரு டாபிக் வருது, என்னென்னா நம்ம ஹீரோவோட அக்கா இருப்பாங்கள, அவங்களோட குழந்தைக்கு 1 month பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குதுல்ல, அந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க போல். அப்போ டேபிளில் வந்து ஒரு இன்விடேஷன் போட்டிருக்கு, அதில் நம்ம ஹீரோயின் பேர் போட்டிருக்கு. கியூ வந்து அதை பார்த்துட்டு, ஏய் என்னது ஜூக்கு வந்து கொடுக்குறேன்னு போட்டிருக்கா, நீயா கொடுக்க போகிற, என்னால் நம்பவே முடியலப்பா, அவளுக்குலாம் நீ இன்விடேஷன் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கியூ வந்து கேட்குறானா. அப்போ ஹீரோவும், அது எப்படி கொடுக்காம இருக்கிறது, அந்த பொண்ணு என் அக்காக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு உனக்கே தெரியும்ல, கொடுக்காம இருந்தால் தப்பாக போயிடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே சமாளிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவோட எண்ணம் தான், ஹீரோக்கும் கூப்பிடணும்னு தோணியிருக்கும் போல். அப்போ கியூ வந்து,
சரி கொடுக்கணும்னு நினச்சிட்டா உனக்கு எதுக்கு கஷ்டம், நீ உன்னோட வேலையை பாரு, நான் இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஜோ கிட்ட கொடுத்துறேன் சரியா, நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு கியூ பாட்டுக்கு அதை எடுத்துட்டு அங்கே ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோவா இதில் பார்த்துக்கிட்டு இந்த கியூ ஏன் இது தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவனை யாருன்னா கூப்பிட்டாங்களே அதை கொடுக்க சொல்லின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பாதி கோவம் வந்துட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கியூ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு நம்ம ஹீரோனை தனியாக வெளியே கூப்பிட்டுட்டு இந்த அது உனக்கு தான் இந்த இன்விடேஷன் நீ வச்சுக்கோன்ற மாதிரி அதை கொடுக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் லவ் லெட்டராக இருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுது. சிரிச்சுக்கிட்டே தான் வாங்குறா. ஆனால் கியூ சொல்லிடுறாரு, இது நம்ம பாஸ் இருக்கார்ல அவரோட அக்காவோட குழந்தைக்கு 1 month பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது, அதுக்காக உன்னை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அன்றைக்கி நீ தான் என் கூட பார்ட்னராக வரணுன்ற மாதிரி கியூ சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் பர்த்டே செலிப்ரேஷன் அதை தவிர்த்து ஹேண்ட்ஸமான கியூ வந்து தானாக என்னை வந்து பார்ட்னராக கூப்பிட்றாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ கியூவை வந்து சரி மறக்காமல் ரெடியாக இருந்துரு சரியா, நீ வந்து ஓகே சொல்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கியூ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்துரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கியூவும் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு தான் சரியான ஷாக்கு, ஒரே சந்தோஷத்தில் பறந்துட்டு இருக்கா. இன்விடேஷன் எல்லாம் கண்ணத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய லக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அவளுக்கு. அன்றைக்கி நைட்டே போயிட்டு குழந்தைக்கு எதனா கிஃப்ட் வாங்கணும்ல, அதனால ட்ரெஸ்ஸு வாங்கலாமா இல்லை வேறு எதனா வாங்கலாமான்ற மாதிரி மாற்றி ரொம்ப தேடிட்டு இருக்கா. ரொம்ப தேடி பார்த்து காஸ்ட்லியாக வந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கிடுறா. கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காளா, ஏன்னா பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்ல, அதனால நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கா. கண்ணாடியில் போயிட்டு ஃபேஸை பார்த்து ஓகே கொஞ்சம் பண்ணிக்குட்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அழகாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது கியூ கிட்டேருந்து கால் வருது. வெளியே வந்துட்டேன்னு சொல்லவும் ஹீரோனை வெளியே போய் பார்க்குறா. கியூ வந்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். கியூ வந்து பார்த்துக்கிட்டு நீ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஜூ அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஏன்னா பின்னாடி எப்பயுமே கொண்டை போட்டுட்டு தானே ஆஃபீஸில் சுற்றிட்டு இருப்பா, இப்போ கொண்டே இல்லை ஃப்ரீ ஏர் விட்டுட்டு வந்துட்டுருக்கா, அதனால கியூக்கே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கியூவும் சரி வா போகலான்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த கார்லாம் பார்த்துக்கிட்டு கார்லாம் செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கியூவும் ஆமாம்மா செம்மையாக தான் இருக்கும், சரி காரில் வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பின்னாடி போய் ஏறலான்ற மாதிரி உள்ளே போய் பார்க்குறாளா. உள்ளே போய் பார்த்தா அவளுக்கு சரியான ஷாக்கு, பயந்துட்றா. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் டோரை திறந்து பார்த்தோன்னே ஹீரோ சைடில் ஒரு லுக்கு வந்துட்டியா அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா ஒன்னே கியூ திரும்பி பார்த்து டேய் என்னடா கோத்து விட்றியா இப்படி மாட்டி வர்றியன்ற மாதிரி சோகம் பண்ணிட்டு பார்க்க கியூ ஒரு பக்கம் என்னாச்சு ஏர்லியா உள்ளே போய் உட்காரு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி கியூ பின்னாடி சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினும் இவனுக்கு நிலம புரியலையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு சரி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போவோன்ற மாதிரி ஹீரோ பார்த்து ஹாய் பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கூட தான் போயாக்கணும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி போய் உட்காந்துட்டு இருக்கா. கையில் வர அந்த கிஃப்ட் பேக்லாம் வச்சுட்டு இருக்காளா. அப்போ ஹீரோவும் பார்த்துட்டே இருக்காரு, என்ன இவ எதையே தூக்கிட்டு ஏறிட்டு இருக்காள் அப்படின்ற மாதிரி சைலண்டாக தான் பார்த்துட்டு இருக்காரு. சிறுமூஞ்சி மாதிரியே தான் இருக்காரு. நம்ம ஹீரோனும் அந்த கிஃப்டையே உள்ளே எட்டி பார்த்துட்டே வராளா. கியூ வர எதுவுமே கண்டுக்காம முன்னாடி உட்காந்துட்டு வரான். அப்போது ஹீரோவே வந்து ஹீரோனை பார்த்து என்ன கையில் எது வச்சிருக்கியாது என்னது அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோனும் இவருக்கு பேசலாம் தெரியுமான்ற மாதிரி அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அந்த குட்டி குட்டி வாத்து பொம்மை இருக்கும்ல குழந்தைங்களுக்காக பாத் டப்லலாம் அதை போட்டு விடுவாங்க அமுக்குனா வர சவுண்ட்லாம் கேட்குமே அதை வந்து எடுத்து காத்திட்டு இருக்கா. கியூ வர இதை பார்த்துக்கிட்டு அழகா இருக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோனை எடுத்து அமைக்க காட்டவும் அப்போ ஹீரோ ஒன்று எடுத்து இது ரொம்ப சீப்பான ப்ராடக்டாக இருக்கும் போல் இதுதான் குழந்தைக்கு வாங்கிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் அட பாவி சீப்புன்றியே நான் எவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கினேன் தெரியுமான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. இதை வேற சீப்புன்னு வேற ஓப்பனாக சொல்லிடுவார் அவர். அதனால ஹீரோனுக்கு மனசே கேட்காது. அப்போ ஹீரோ வர அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இதையா வாங்கிட்டு வந்து அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு பிரேக் வர போட்டுருவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒன்னே ஒரு ஃப்ளோவில் அந்த வாத்தோட வாயில கிஸ் பண்ணிட்டு வரா. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பாக வந்துடும். நம்ம ஹீரோயின் வேற கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டு இருப்பாங்க. கியூ வேற ஓப்பனாகவே சிரிச்சிட்டு வாரு என்னடா வாத்துக்கு கிஸ் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஒன்று எந்த அதை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சைடில் தூக்கி போட்டுருவார் ஹீரோயின் மேலே. நம்ம ஹீரோனால கண்ட்ரோலே பண்ண முடியல அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா ஐயோ வாண்டடாக அசிங்கப்படுத்திக்கிட்டு என்ன நானே அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்டர் ஆன அப்புறம் கியூ ஒன்று ஹீரோயின் கை பிடிச்சிக்கிட்டு சரி என் பார்ட்னர் தானே நீ உள்ளே வான்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போக ஹீரோ சைடில் ஒரு லுக்கில் வந்து முறைச்சிட்டு இருக்காரு கியூவை பார்த்து. கியூ வேணுமிட்டே இறுக்கி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி வேற கையில் ஏதோ சிம்பிள்லாம் வச்சுக்கிட்டு பாத்தியா உசார் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் வெறுப்பாயிட்டு இருக்கு. என்னைய விட காண்டேட்ரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. கியூ இன்னும் சிரிச்சுட்டே போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுன்னே புரிய மாட்டேங்குது.
இவன் ஏன் அப்படின்னு வெறுப்பேற்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோட அக்காவை தான் காட்டுறாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு தானே 1 month பர்த்டே செலிப்ரேஷனு. அவங்க ஒன்னே நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி போயிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஹீரோயின் வந்து எவ்வளோ கஷ்டமான நிலைமையில வந்து இவங்களுக்கு பெட் கொடுத்தாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களே பார்த்து. அதனால ஹீரோயின் கிட்ட போயிட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கிட்ட இவ்வளோ நல்லா பேசுறாங்களேன்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோட அக்கா வந்து ஹீரோனை பார்த்து, உனக்கு நான் டெய்லி லஞ்ச் கொடுக்குறேன்ல, அது உனக்கு ஓகேவா, உனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. அப்போது இந்த சாப்பாடை நமக்கு பாஸ் கொடுக்கலையா, நான் கூட நம்மளோட பாஸை வந்து நல்லவருன்னு நினச்சிக்கிட்டேன். அப்போது இப்போ தானே புரியுது அவரோட அக்கா தான் நமக்கு ஃபுட்டு கொண்டு வந்து தராங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அப்போது நம்ம ஹீரோன் வந்து இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இது க்யூட்டாக இருக்கும், இது சவுண்ட்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே தனியாக ஒரு குரூப்பாக இருப்பாங்க பொண்ணுங்கள்லாம். அவங்க ஒன்றே இந்த பொம்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு, என்ன குட்டி குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினை. ஆனால் நம்ம ஹீரோயின் எதையும் கண்டுக்கல. அதே மாதிரி ஹீரோட அக்காவும் வந்து நம்ம ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த பொம்மை க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிடுறாங்களா. அது வேறு ரொம்ப பெரிய எடுத்த ஃபங்க்ஷனில் ஃபுட்டெல்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோனா டெய்லியும் போர்க்கே சாப்பிட்டு நாக்கு சேர்த்து போயிருக்குமா, அதனால அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கியூ வரை நம்ம ஹீரோனை தனியாக விட்டுட்டு போயிட்டு குரூப்பாக இருக்கிற ஒரு பொண்ணும் கூட போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோன் வந்து கியூவை பார்த்துட்டு என்ன பார்ட்னருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ தனியாக இப்படி ஜாலியாக இருக்கியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கடுப்பில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தனியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே புரியல. ஏன்னா அவன் கூப்பிட்டதுனால தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்து யாருமே அவங்களுக்கு தெரியலையா, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோட அக்கா வேறு ஹீரோ பார்த்து, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, நம்ம ஃபேமிலி போய் மீட் பண்ணணும்டா, உன்னை வந்து கூட ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வர சொன்னல பார்ட்னரா, நீ என்ன யாருமே கூட்டிகிட்டு வரலையா, சொல்லியிருந்தா நானும் அதை ரெடி பண்ணியிருப்பேன்ல, ஏன் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அக்காவும் ஹீரோவை பார்த்து பேசிட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோட அக்காவை பார்த்து, சரி என்ன உனக்கு இப்போ பார்ட்னர் ரெடி பண்ண ஆள் தானே, நீ எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க, இப்போ கொஞ்சம் நேரம் டைம் கொடு நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்க ஒரு மேனேஜரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஜூ வந்திருப்பா, அங்கே உள்ளே இருப்பா, அவளை போயிட்டு நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுங்கன்ற சொல்லிட்டு அவர் அமுச்சு விடுவோம். ஹீரோட அக்காவுக்கும் இவன் எந்த வழியாக வரான்ற மாதிரி புரியுது. உடனே ஹீரோட அக்காவும் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஹீரோவும் எதுவும் தெரியாத ஒரு குழந்தை மாதிரி அழகாக சிரிப்பார். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ ஹீரோன்னு வந்துடுறாங்களா, வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஹீரோவோட அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ஹீரோவையும் பார்த்து பாஸ் வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ மெதுவாக திரும்பி நின்றுட்டு, சரி நீ வந்துட்டியா அவன்ட்டு ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்டே வந்துட்டு ஹீரோனை பார்த்து, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீ என் பார்ட்னராக இருக்கணும்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சரியான ஷாக்கு. நான் எதுக்கு இருக்கணும், நான்லாம் இருக்க முடியாது பாஸ்ன்ற மாதிரி ஹீரோன் ஒன்று ஹீரோ கை பிடிச்சி, இல்லை வேணாம் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் பாஸ், உங்கள் கூடலாம் நான் எப்படி இருக்கிறது கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்னே கையை காமிச்சு, என்னது இது கை அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது ஹீரோன் பயத்தில் அது ஒன்றும் இல்லை பயத்தில் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்னே கையை எப்படி பிடிக்கக்கூடாதுமா, நான் பிடிக்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு, சரி இப்போ உள்ள போலாமா அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரா. ஹீரோட அக்கா வேற நல்லா பண்ணுறடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க உள்ளே என்டர் ஆகும்போது கியூ பார்க்குறான். அட டேய் இதை தானடா நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், ஏன்டா ஒத்துக்கலைன்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ முறைச்சிக்கிட்டே கியூ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கியூ முன்னாடியே நம்ம ஹீரோனோட கையை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோனுக்கா என்ன பண்ணணும்னு புரியல. அப்புறம் ஃபேமிலி டேபிளில் போய் எல்லாரும் உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, ஃபேமிலியில் முக்கியமான ஆளுங்களாக இருப்பாங்க போல. நம்ம ஹீரோன்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க முக்கியமான ஆளாக உட்காந்துட்டு இருக்காங்க, நான் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு, பாஸ் இது வந்து உங்கள் முக்கியமான ஆளுங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க, நான் வேணா கொஞ்சம் தள்ளி போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் கூப்பிடும்போது திரும்ப வந்துடுற சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து, அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி டேபிள்லேயே வைக்கிறாரு. ஹீரோன் கை மேலே கை வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கா பயமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ரிச்சான ஆளுங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி நடந்துட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ தானே இதெல்லாம் பழக்கப்படுறாங்க, அதனால இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வரப்போகிற எபிசோட்ஸில் தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஓப்பனாக ஹீரோயின் கிட்ட பழகுவார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் ஐட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.